பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025ஆம் வருஷத்திலே இந்த அதிகாலை பொழுதிலே அலங்கார வாசல் தேவாலயத்திலே ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக, சொந்தங்களுக்காக நான் கர்த்தருடைய கிருபையிலே நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றி அலங்கார வாசல் தேவாலயத்தில் வந்த ஒவ்வொருவரையும் அவர் தாமே அபரிவிதமான ஆசீர்வாதங்களும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து நிறைவான துதியோடு தேவனுக்கு நன்றி செலுத்த அவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கும் போது அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, சங்கீதக்காரர் சங்கீத புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். தேவ சமூகத்தில் சங்கீத புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் கர்த்தருடைய மகா கிருபையினால 16 வருடம் எடுத்து வாசிக்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய திருவார்த்தை சங்கீதக்காரர் தாவீது பக்தன் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எப்படி எப்படி உச்சிதமான கோதுமை அப்படின்னா எப்படி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டு, முதல் தரமான ஆகாரம், பசி இல்லாத ஆகாரம். உச்சிதமான கோதுமை அப்படின்னா ராஜ அரண்மனையில் தான் அப்படிப்பட்டதான ஆகாரங்கள் கிடைக்கும். நமக்கு கூட கர்த்தருடைய கிருபையில எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு ஆசீர்வாதம், சாப்பாடு போதும், திருப்தியான ஆகாரம் கொடுத்து எப்படி உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்தி. கண்மலை போயிட்டு தேன் எடுக்க முடியுமா? எல்லா தேனும் கர்த்தருடைய கிருபையினால கண்மலை தேனை போல ஆயிடுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னடன்னா, என்னுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் உன் உள்ள இப்படிப்பட்டதா இருக்குன்னா, இத்தனை மாதம் இத்தனை வருடம் என் பாதபடியில வந்து நீ ஆராதனை செய்த, ஆனா இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமா, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமா, ஒருவேளை நீண்ட நாட்களா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கூட இந்த மாதம் உன்னையும் என்னையும் திருப்தியாக்க அவர் வல்லவரா இருக்கலாம். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, என் தேவ பிள்ளைகளை, திருப்தி இல்லையா வாழ்க்கையில? ஏதோ ஒரு சூழ்நிலை திருப்தி இல்லையா? உன் பிள்ளை குறித்து திருப்தி இல்லையா? உன் கணவனை குறித்து திருப்தி இல்லையா? உன் மனைவி குறித்து திருப்தி இல்லையா? பணத்துல திருப்தி இல்லையா? சரீரத்துல சுகத்துல திருப்தி இல்லையா? ஏதோ ஒரு வாழ்க்கையில திருப்தி இல்லை, ஒரு விருத்தி காண்றியா? கர்த்தருடைய மகா கிருபையினால அது உன்னால முடியாது, உன் கணவனால முடியாது, உன் மனைவியால முடியாது, உன் பிள்ளைகளால முடியாது. கர்த்தர் நினைப்பாரானா உன் வாழ்க்கையில உனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை கர்த்தர் கட்டளிடுகிற தேவனா இருக்கிறார். கண்மலையின் தேனிலால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன், உன் கண்ணுக்கு வெளிச்சத்தையும் உன் கை கால் சக்தியும் கர்த்தர் கொடுக்கிற தேவன், இல்லாதது இருக்கிறதாக மாற்றுகிற தேவன். தேவ பிள்ளைகளே, ஒருவரால தான் சில வித உச்சிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். நம்ம கூட இருக்கிறவங்க அந்த ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னா அவங்களால முடிந்தது தான் கொடுப்பாங்க. ஆனா நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை யார் தான் தரணும்னா, ஆண்டவர் ஆகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்து தான் தரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால கண்மலையின் தேனினால் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்தியாக. தேனினாலே என்னது? தேனை விட சாப்பிடு, மட்டா சாப்பிடு. இல்லைன்னா என்ன பண்ணிடும்? அதிகமா சாப்பிட்டா வாமிட் பண்றன்னு நீதிமொழியில சொல்றாரு. அப்போ உனக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதுல கூட ஒரு லிமிட் வச்சுக்க, கர்த்தருடைய கிருபையினால. அல்லேலூயா. போதும் என்ற மனதுடைய மனிதனாய் கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க 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 நீயும் என்ன செய்யணும்? கொடுக்க உன்னை நீ பழகி கொள்ளணும். அல்லேலூயா. கொடுங்கள் கொடுக்கப்படும், கொடுங்கள் கொடுக்கப்படும். கர்த்தர் என்ன செய்தார்? நம்முடைய தெய்வம் கொடுத்து கொண்டே இருந்தார்.
கடைசி பொழுதும் கொடுத்து கொண்டிருந்தாரு. கடைசி இமைப்பொழுது கூட ஒரு கள்ளன் ஜெபிக்கிறான் கர்த்தருடைய கிருபையினால. அப்போ கூட கர்த்தர் என்ன செய்றாரு? கொடுக்கிறார். அவன் நினைச்சதை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் அவர் கொடுக்கிறவர். ஆண்டவருடைய கிருபையினால் நாமும் கொடுக்கிறவளாய் நம்மளை திருப்தியாக்கும்படியாய் தேவன் இந்த மாதம் வாக்குத்தத்தம் தந்ததுக்காய் நம்ம எல்லாம் கலந்துக்கதனா சொல்லி எழுத்துவோமா? சோதரமையா சோதரமையா சோதரம் சோதரம் சோதரம். நாம் யாவரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்க எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுகிறதான எங்கள் அன்பு தகப்பனே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களும் படைத்த என் தெய்வீக தெய்வமே, நிற்பதும் உடைய கிருபை, நடப்பதும் உடைய கிருபை, வாழ்வதும் உடைய கிருபை, வெண்மையும் சிகப்புமானவரே, விடிவெளி நட்சத்திரமே, இந்த நாளை காண செய்த உன் மகா பெரிய கிருபைக்கு உன் பொற்படி பாதவடியிலே முத்தமிட்டு செபிக்கிறேன் தகப்பனே. உயிருள்ள தேவனை, மரித்தேன் ஆனாலும் இது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். சங்கீத புஸ்தகம் 81 அதிகாரம் 16 வசனத்தில் நீ கொடுத்து வாக்குப்படி இந்த செய்தியை கேட்கிற கர்த்தாவை பார்க்கிற எங்க யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு திருப்தியை கர்த்தர் காண உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வா என் தேவனே, இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் திருப்தியும் தரும்படி ஜெபிக்கிறோம். வா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த திருப்தி கலர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து பெரிய பெரிய சாட்சிகளை நீ சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் உபவாசத்தோடு கர்த்தாவே இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் திருப்தி இல்லையோ, யாருக்கெல்லாம் திருப்தி இல்லையோ, இந்த செய்தியை எந்த நாட்டின் கடமுனையிலே பார்க்கிறார்களோ அவர்களை அதை பார்க்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தேவன் தரும்படி கர்த்தாவை உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறேன். மாறாத கரை எங்களோடு எப்போது இருக்கு. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அன்னைக்கின்ற சதா காலங்கள் சகல பரிசுத்தமான கர்த்தர் வழியாறு கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை திருப்தியா நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்க்கை.